விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மல்லி பகுதியில் தாவிக கிழக்கு ஒன்றியம் சார்பில் தமிழக முதல்வர் விஜயின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பொதுமக்களுக்கு தையல் இயந்திரம், விளையாட்டு உபகரணங்கள், சேலைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் தனது வேட்பாளர் வாய்ப்பு தொடர்பான நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எளிமையாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எங்க மக்களுக்கு என் கூட உழைத்தவர்களுக்கு என்ன உதவினாலும் வாங்கி தரதான் வந்திருக்கோம். டெய்லி குறைஞ்சது 50 பேரை பார்க்குறேன். அதில் 25 பேருக்கு அந்த இடத்துலயே சொல்யூஷன் கொடுக்குறேன். அந்த மன நிம்மதி எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. புது கட்சி, டெபாசிட் வாங்காது, நிறைய கதைகள், நம்ம ஏற்கனவே எல்லாம் பேசின கதைகள், இவங்க எல்லாம் இப்போ ரொம்ப நேரம் பேசினாங்க. எல்லா கதையும் கேட்டு நம்ம தளபதி நிறைய பேசிட்டாரு. நம்ம தளபதி மாதிரி சொல்லல, செயல், வேலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம். மக்கள் நம்ம நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை எப்பயுமே வீண் போகாது. நாங்களும் வீண் போக விட மாட்டோம். எங்கள் தளபதியும் உங்களை வீண் போக விட மாட்டார். இப்போவும் சில இடத்துல உள்ளே போகும்போது கேட்டில் ஒப்படைகிறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் போயிருந்தப்போ கூட வாசலில் ஒரு உமன் போலீஸ் நம்ம ஒப்படைட்டாங்க. அப்போ சட்டமன்ற வேட்பாளர்னு சொன்னோன்னே உண்மையாவா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் அப்படித்தான் இருக்கோம். நான் சிங்கிளாக 2 பேர், நாங்கள் 2 பேரும் 3 மட்டும் மொத்தமாக போவோம். 2 பேர் இல்லை 3 பேர் தான் அதிகபட்சம். நம்ம அந்த தோரங்களாம் இருக்க மாட்டோமா. நம்ம மார்க்ஸ் பேக்கை தூக்கி போட்டு நான் பேக்கை பிடிச்சிட்டு நானும் போயிட்டே இருப்பேன். என் பேக்கை நானே வச்சுட்டு போவேன். ஏன்னா முன்னாடி சட்டமன்ற யாரும் அப்படி வச்சுக்க மாட்டாங்கல்ல. நாங்கள் வச்சு ஃப்ரீயாக போவோம். அப்படி போகும்போது அவங்க கேட்கும்போது சொன்னோன்னே 2வது வார்த்தை பதில் சொன்னேன். அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, என்ன சார் அடிக்க வந்துடுவீங்க பொறுக்க நீங்கள் பேசுறது அப்படின்னாங்க. இல்லை மேடம், எங்களுடைய கருத்தை சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி டெய்லி எங்களை நாங்களே அலையாப்படுத்துற மாதிரி தான் அங்கே இருக்கும். அதாவது எப்பையும் மக்களோட மக்களாக இருங்கன்னு தான் எங்கள் தலைமை சொல்லியிருக்காரு.